என்னோட பாடிக்கு இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகம் தான். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. இன்னைக்கு ஒரிஜினல் அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகம் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அதாவது புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த அந்த மதச்சார்பற்ற தன்மை, சமூக நீதி, பெண்களுக்கான முன்னுரிமை, உழைப்புக்கான மரியாதை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக புரட்சி தளபதி நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து அவர் தான் அந்த கொள்கைகளை லெகசி மொத்தத்தையும் ஃபாலோ பண்றாரு. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே. இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். அதிமுகவிலிருந்து இவ்வளவு பேர் விலகிறதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன மேடம்? அதிமுக விலக காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவி வெறி, பணவெறி, கரெக்டா கண்டுபிடிச்சாயா. யாருக்கும் முன்னுரிமை கொடுக்காதது, சுயநலம், பதவி வெறி, பணவெறி, சுயநலம். நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? டெய்லி உழைச்சிட்டு தான் இருந்தோங்க. என்ன கொடுக்கப்பட்டது? மகளிர் அணியில ஒரு பதவி கேட்டாங்க, நானு கொடுத்தாரா? முதல்ல இல்ல, எதுவுமே செய்யவே இல்லையே. ஒரு ப்ரமோஷன் கூட, ஒரு அங்கீகாரம் தானே, உழைப்பதற்கான அங்கீகாரம் தானே கேட்டோம், எதுவுமே கொடுக்கப்படலையே. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, நம்மள வந்து பல காலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க அதிமுக இருந்த போதுல இருந்து பேரம் எப்படி தொண்டர்கள் எல்லாம் பேரம் பேச முடியுமா? அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? விரும்பிதான் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் கொத்து கொத்தாக இணைவார்களே தவிர யாரையும் விலை கொடுத்தோ இல்ல மூளைக்குள்ள போய் புகுந்து வந்து கிளாஸ் எடுத்தோ இது பண்ணி எல்லாம் யாரையும் வந்து நம்ம சேர்க்க முடியாது. வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பற என் போன்ல தெரியுதானே. வந்துட்டாயா. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்சி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இந்த லாட்டரி வாயை திறந்தாலே போய் தாங்க. ஒரு நாள் உண்மை பேசி நான் பார்த்தது இல்லை. இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். இவ்வளவு பேரு நீயே கொண்டுட்டு என்ன நடிப்படா? உங்கள் மக்கள் மேல கை வச்சது யாரு விளையாட்டு? தெளிவா சொல்லு, உங்கள் மக்கள் மேல கை வச்சது யாரு விளையாட்டு? ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி வந்துச்சுன்னு யாராவது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறதுடைய விளைவு, அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேல விழுதான். அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிச்சு குடல் வெளியே வந்து, இந்த 1.5 வயசு குழந்தையோட வாய் உடைஞ்சு கண்ணு வெளியே வந்து. இதுக்கு பேர் கொலையாது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. சரி, உங்க தலைவர் மேல கை வச்சது யாரு? சிபிஐ 2 வாட்டி டெல்லியில கூப்பிட்டு உங்க தலைவரை விசாரணை பண்ணிருக்கு. இன்னும் விசாரணை இருக்குது. அந்த சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாரு? நீங்க. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. இந்த இடத்துல ஸ்டாலின் வந்து ஒரு கிரேட் லீடருங்க. என்னதான் இருந்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆகச்சிறந்த தலைவர். அப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்த போது விஜய் மேல அனைவரும் குற்றச்சாட்டு வைக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு. எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்களையோ தன் மக்களையோ சாவதை விரும்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தலைவர் மீது பழி போடாதீர்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் மேல பழி சுமத்தாதீங்கன்னு சொன்னாரு. அவர் ஒரு கிரேட் லீடர். நீங்க கிரேட் லீடர் இல்ல, கேடு கெட்ட லீடர். எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல 40 பேர் மிதிப்பட்டு செத்துருக்காங்க. 40 மிதிப்பட்டு செத்துருக்காங்க அணுவா. அது எவ்வளவு கொடுமையான விஷயம் உணர்றியா தளபதி? தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகித்திருக்கும் அண்ணன் விஜய் வசந்த் நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை பர்வேஸ் அவர்கள்
ஆமா, உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தைமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சேவா பொண்ணு எடுப்பாரு? ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கறது தான் விஜய் அவர்களுடைய பெரிய இலக்கா இருக்கு. இந்த 45 நாட்கள் அதை முன்னெடுத்து தான் பேசுறாங்க. ஆனா உங்கள் மீது கடுமையான புகார்கள் இருக்கு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. குட்கா ஊழல் இருக்கு. கேட்டுட்டான். அதே போல சுகாதாரத்துறையில சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிட ராசா. அரசியல்ல நான் கடைசி ரோல்ல இருந்தோன்னு வைங்களேன், யாரும் உங்க மேல எந்த பழியும் சுமத்த மாட்டாங்க. முன்னாடி நின்று படைத்தளபதி மாதிரி நீங்க முன்னெடுத்து போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு சொல்லுவாங்க. அரசியல் கால் பண்ணிடுச்சுனால வழக்குகள் வரும். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? எந்த வழக்குகளும் என்னை குற்றவாளின்னு சொல்லல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது நீங்க சொன்ன அந்த வழக்குல எஃப்ஐஆர்ல என் பேர் கிடையாது. சொல்றேன், சார்ஜ் ஷீட்லயும் என் பேர் கிடையாது. நான் சொல்றேன், எஃப்ஐஆர்ல என் பேர் கிடையாது. முதல் சார்ஜ் ஷீட்ல என் பேர் கிடையாது. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் வெண்டாட்டால செகண்ட் சார்ஜ் ஷீட்ல பேரை சேர்க்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்தி நான் அதுல அந்த சார்ஜில இருந்து நான் வெளியே வந்துடுவேன். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதிமுக ஆட்சியில அவ்வளவு மக்களோட வரி பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கை எடுக்கல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? ஊழல் சக்தின்னு சொல்லி அங்க இருந்து வர்றவங்க இப்படி தூய்மையானவங்களா இருப்பாங்க. உங்க கட்சிக்கு வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்றீங்க. இங்க இருக்க ஊழல் சக்தி இங்க வந்து கலக்கும் போது அது தூய சக்தியா மாறுமா, ஊழல் சக்தியா மாறிடுமா? நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதில் இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம். தாவேகா விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியல, அரசியல் தெரியல. அவர் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்றவரு சினிமான்னு நினைச்சிட்டார். சினிமாவில வந்து 50 பேர்த்த அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அது நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருமாங்கிறது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஒரு சிலர் தெரியாம மோகத்துல இருக்கிறாங்க, தப்பு சொல்லல. அரசியல் அனாதைகளுக்கு எங்க தலைவர் என்ன சத்திரமா கட்ட போறாரு? நீங்க எல்லாம் பல வருஷமா பல கட்சிகள்ல பதவி அனுபவிச்ச பழுத்து போன பழங்கள். இந்த அழுகி போன பழங்களை எல்லாம் எங்க இயக்கத்துல சேர்த்து இதெல்லாம் நல்ல பழம்னு மக்கள் முன்னால கொண்டு போய் நிறுத்தினா மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? வகையா மாட்டிக்கிட்டதே. ஆத்தா வேற சொல்லி தப்பா சம்பாதிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டதா சார்? கொஞ்சம் பின்னாடி பார்த்து சார், பின்னாடி பார்த்து சார். லேடிஸ் எல்லாம் நிக்கிறோம் சார், பெண்கள் எல்லாம் நிக்கிறோம் சார், லேடிஸ் எல்லாம் நிக்கிறோம் சார், பெண்கள் எல்லாம் நிக்கிறோம் சார். திருச்சி புத்தூர் மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் இரவு நேரங்களில் பணிபுரியும் ஒரு சில பயிற்சி மருத்துவர்கள் நோயாளிகளின் வார்டில் மற்றும் மருத்துவமனை வராண்டாவில் அமர்ந்து கொண்டு கட்டிப்பிடிப்பதும் சொல்ல முடியாத அறிவிக்கத்தக்க வகையிலான ஆபாச செயலில் ஈடுபட்டு வருவதும் நோயாளிகளை முகம் சுளிக்க வைக்கும் வகையில் உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருந்தாலும் கேமரா வேலை செய்யாத இடங்களில் அமர்ந்து இதுபோன்ற அத்துமீறலில் அவர்கள் ஈடுபடுவதும் தெரிய வருகிறது. அதே நேரம் நோயாளிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மருத்துவர்களை அணுகினால் எரிச்சலூட்டும் வகையில் பேசி அங்கிருந்து விரட்டி அடிப்பதுமாக செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.